இப்போ பேர் மேட்ச் இன்கம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கில் பைனரி கான்செப்ட் அப்படின்னாலே பேர் மேட்ச் பண்ணுறது தான் மெயின் இன்கம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நெட்வொர்க்னால் கண்டிப்பாக நம்ம ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு டீம் க்ரியேட் பண்ணணும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 டீம் நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா இந்த வாய்ப்பை ஒரு 2 நபர்கள் கொடுக்குறீங்க, அதாவது உங்கள் லெஃப்ட் டீம் உங்கள் ரைட் டீம்னு வச்சுக்கிடுங்க. ஒரு 2 பேரை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு நபரை 1499 ரூபாய்க்கு ஒருத்தரை பர்ச்சேஸ் பண்ண வச்சுட்டீங்க. அதே போல் இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தரை 1499 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இது எப்படின்னா, இது ஒரு ஜோடின் கம்பெனி கணக்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு பேர்னா 2 பக்கம் ஈவனாக இருக்கிறது. இங்கே மட்டும் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணால் பேர் ஆகாது, அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் பேர் ஆகுது. ஸோ எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, 1000 rupees கம்பெனி இன்கம்மாக கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் இன்கம்மாக உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பேருக்கு மட்டும் கம்பெனி என்ன பண்ணாலும் கண்டிஷன் வச்சேன். என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் இன்னொரு ஐடி வரும்போது தான் இவர் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம், இல்லை கீழே 2 பேர் யாராவது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணும் உதாரணத்துக்கு இது கீழே ஒரு ஐடி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறாங்க, 1499 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேர் மட்டும் கம்பெனி 2:1 உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1:1. இப்போ இவர் அகெயின் இன்னொருத்தரை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாரு. ஸோ 1499 ரூபாய்க்கு திரும்ப இவர் ஒருத்தர் 1499 ரூபாய்க்கு ஒருத்தரை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் இது லெஃப்ட் இது ரைட் அப்படி தான் கம்பெனி கணக்கு எடுப்பாங்க. அப்போ இங்கே புதுசாக லெஃப்ட்டில் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரைட்டில் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ 1:1 உங்களுக்கு 1000 ரூபாய். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பேருக்குமே கம்பெனி 1000 rupees கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவர் 2 பேரை பர்ச்சேஸ் பண்ண வச்சிட்டார், சரிங்களா? இவரும் 2 பேரை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறார், ஓகேவா? இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஒரு 2 பேரை பர்ச்சேஸ் பண்ண வச்சிருக்கிறார், இவர் ஒருத்தரை பர்ச்சேஸ் பண்ண வச்சிட்டார், சரிங்களா? அப்போ இங்கே புதுசாக எவ்வளோ 4 பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கீழே 2 பேர் மூலமாக 4 பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவர் மூலமாக ஒரு 2 பேரும் இவர் மூலமாக ஒருத்தரும் மொத்தம் 3 பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே லெஃப்ட் ரைட், அப்போ ரைட்டில் 3 லெஃப்டில் 4. அப்போ ஒரு பக்கம் லெஃப்டில் இது ஒரு லெஃப்ட் இது ரைட் டீம்னு வச்சிங்களேன். இங்கே 4 பேரும் இந்த பக்கம் 3 பேரும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, எங்கே குறைவாக இருக்குது அதை கால்குலேஷன் பண்ணுவாங்க பேர் மேட்சுக்கு. அப்போ இதில் 3 இந்த இடத்துல 4ல் 3 கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ 3க்கு மேட்ச் பண்ணி கம்பெனி 3000 ரூபாய், ஒரு பேருக்கு 1000 ரூபாய்னா 3 பேருக்கு 3000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இங்கே கணக்கு முடிச்சுட்டாங்க, இதுக்கு கணக்கு முடிச்சிட்டாங்க, இதுக்கு ஸோ இதுக்கு முடிச்சுட்டாங்க. இங்கே பேலன்ஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 வேஸ்ட் ஆகாது, கேரி ஃபார்வர்டு ஆகிடும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது ஃப்ளஷ் அவுட் ஆகவே ஆகாது. கம்பெனி கேரி ஃபார்வர்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு டவுட் வரலாம், இதுவும் உங்களுக்கு 0 ஆகிடுமா மேட்ச் ஆகி அப்படின்னு வரும். பட் அப்படிலாம் கிடையாது, கேரி ஃபார்வர்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் அந்த பாயிண்ட் கேரி ஃபார்வர்டில் இருக்கும். அடுத்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் அதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண வச்சிங்கன்னா, லெஃப்ட்டில் 1500 ரூபா, ரைட்டில் 1500 ரூபா, 3000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வைக்கும்போது 1000 ரூபாய் பேர் இன்கமே கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பேருக்கு அதிகமான இன்கம் இருக்குது. அப்போ கம்பெனியில் எவ்வளோ கொடுப்பாங்க? சில கம்பெனியில் வாரத்துக்கு ஒரு நாள் அதிகபட்சமாக லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெய்லி லிமிட் டெய்லி ஒரு கட் ஆஃப் இருக்கும், டெய்லி 2 கட் ஆஃப் இருக்கும், டெய்லி 3 கட் ஆஃப் இருக்கும். நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆஃப் அப்படின்றது எவரி 1 ஹவருக்கு பிஸ்னஸ் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதாவது எவரி 1 ஹவர் நீங்கள் ஒரு பேர் மேட்ச் பண்ணிக்கலாம். எவரி 1 ஹவருக்கு நீங்கள் ஒரு பேர் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா எவரி 1 ஹவருக்கு 1000 rupees நீங்கள் பேர் மேட்ச் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 hours இன்ட்டு 1000 ரூபாய் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 24,000 rupees நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ ஒரு பேருக்கு எவ்வளோ 1000, எவ்ரி 1 ஹவருக்கு இங்கே பிஸ்னஸ் க்ளோசிங். இந்த பிஸ்னஸ் க்ளோசிங் வரும்போது உங்களுக்கு லெஃப்ட்டில் 1 ரைட்டில் 1 ஐடி ஆக்டிவேஷன் பண்ணலாம். அந்த 1 ஹவருக்கு அப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா 24 ஹவர்ஸ்க்கும் 24,000 rupees நீங்கள் சம்பாதிக்க முடியும். அப்போ இதில் என்ன டவுட் வரலாம், பேர் இன்கம் அதிகமாக இருக்குது, ஒரு நாளைக்கு 24,000 rupees கம்பெனி இன்கம் கொடுக்குறாங்க, வெறும் 1500 ரூபா கான்செப்ட், அப்போ இதெல்லாம் கொடுக்க முடியுமா ஒரு டவுட் வரலாம். அப்போ கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவரி தேர்ட் பேர் எவரி தேர்ட் பேர் கட் ஆஃப் ஆகிடும்.
எப்படி மூணாவது பேர் மட்டும் நம்மளுக்கு இன்கம்மாக வராது. இது கம்பெனிக்கு போய்டும். ஏன்னா கம்பெனி இந்த பிளானை சஸ்டெயின் பண்ணி லாங் டைம் கொண்டு போகிறதுக்கு அகைன் எல்லாருக்குமே இன்கம் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக மூணாவது பேரை கட் பண்ணால் தான் கொடுக்க முடியும். எவ்ரி தேர்டு பேர்னா 3, 6, 9, 12, 15 இப்படி லாங் டைம் போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 2 பேருக்கு வர மூணாவது கம்பெனி போய்டும். அதுக்கடுத்த 2 ஜோடிக்கு இன்கம் கிடைக்கும், கம்பெனிக்கு போய்டும். ஸோ இப்படி பண்ணும்போது தான் இந்த பிளானை நீங்கள் லாங் டைம் கொண்டு போக முடியும். அப்போ எவ்ரி மூணாவது பேர் கட் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு 24,000 அப்படின்னா நீங்கள் இதில் 1/3 அப்படின்றது நீங்கள் வந்து 24,000 டிவைட் பண்ணுறீங்க, 3 டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,000 வரும். ஸோ 16,000 ரூபா நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். 8,000 ரூபா கம்பெனிக்கு போய்டும். பர் டே நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் வேறு என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 16,000 ரூபாய் சம்பாதிச்சிக்கலாம். ஒரு ஐடியா நான் சொல்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கம்பெனிக்கு நீங்கள் 3,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுக்குறீங்க சரிங்களா? 3,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுக்கும்போது கம்பெனி உங்களுக்கு 1,000 ரூபாய் தராங்க. நீங்கள் 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஓகேங்களா, நீங்கள் கம்பெனிக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறீங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ 3,000 ரூபாய்க்கு நீங்கள் பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா 1,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 3,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா கம்பெனிக்கு நீங்கள் ஒரு 1,000 ரூபாய் கொடுக்குறீங்க. இவ்வளோ தான் இதோட கான்செப்ட். ஏன்னா ரொம்ப அட்ராக்டிவான பிளானை ரொம்ப நாள் கொண்டு போய் இதில் நல்லா சக்ஸஸ் பண்ணனா கம்பெனி இது பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இப்போ எப்படி வந்து நான் கணக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு 5 ஐடி லெஃப்ட் ரைட்டு வந்திருக்கு. சரி, காலைல ஒரு 9 மணிக்கு ஓகேங்களா, டைம் ஒரு 9 மணிக்கு 5 ஐடி வந்திருக்கு. இப்போ வந்து லெஃப்ட்டு ரைட்டு இன்கம் டோட்டல் இன்கம் கணக்கு வச்சுப்போம். இப்போ 5 மணிக்கு வந்துட்டு அந்த 5 மணி டைமில் நீங்கள் லெஃப்ட்டில் ஒரு ஐடி ரைட்டில் ஒரு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும். டோட்டல் இன்கம் 1,000 ரூபாய் வந்திருக்கும். இப்போது இன்னும் ஒரு 4 ஐடி கையில் இருக்குது. ஒரே டைமில் பண்ணிடக்கூடாது. இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். அது கம்பெனிக்கு இன்கமாக போய்டும். அப்போ என்ன பண்ணணும், அந்த ஐடியா 10 மணிக்கு நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கே 1,000 ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு 1,500 ரூபாய், இது ஒரு 1,500, 3,000 ரூபாய் உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 1,000 ரூபாய் கிடைக்குது. அடுத்து 11 மணிக்கு ஒரு ஐடியா நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறீங்க. அகெயின் உங்களுக்கு 1,000 ரூபாய் கிடைக்குமானா கிடைக்காது. இந்த இன்கம் கம்பெனிக்கு போய்டும். இது வந்து கட்டப்னு பேர். ஸோ டோட்டலாக 2,000 தான் நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. ஓகே, ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த 3 ஹவர்ஸ் தொடர்ந்து போட்டாச்சு. இப்போ இன்னும் ரெண்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் டைம் இருக்குது. இப்போ வந்து ஒரு மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கு கூட நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். 2 ஐடி தானே இருக்குது. 3 மணிக்கு இது ஒன்று லெஃப்ட் ஒன்று பண்ணிட்டா திரும்ப 1,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டல் இன்கம் 3,000 மாறும். திரும்ப வந்து இது 3 PM வரும். திரும்ப ஒரு 4 மணிக்கு திரும்ப அகைன் ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா அகைன் 1:1 1,000 ரூபாய். அப்போ அகைன் 4,000 ரூபாய். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ யோசித்து பாருங்கள். ஸோ நம்மகிட்ட 5 ஐடி இருக்குது. 5 ஐடியா ஒரே டைமில் பண்ணாமல் இந்த மாதிரி எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஐடியா பிரித்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இப்போ டவுட் வரும். என்ன டவுட் அப்படின்னா, இன்னொரு டவுட்டை நம்ம கிளியர் பண்ணியாகும். என்ன மாதிரி அப்படின்னா, பவர் சைடு கேரி ஃபார்வேர்டு கொடுத்துருக்கோம். பவர் சைடுனா என்ன, கேரி ஃபார்வேர்டுனா என்ன? இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இருக்கிறீங்க ஓகேவா? இப்போது இந்த சைடில் ஒருத்தர் மட்டும் இருக்கிறார், ஒரு ஆள் வச்சிங்களேன். இந்த பக்கத்தில் ஐடி வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன். இது உங்கள் லெஃப்ட் ரைட்டு பிரிச்சுக்கலாம், லெஃப்ட் ரைட்டு. இப்போ இப்படி போட்டுக்கினே வரீங்க. எல்லாருக்குமே லெஃப்ட், யாருக்குமே உள்ளே போடலை. இவருக்கு லெஃப்ட்டு, இவருக்கு ஒரு லெஃப்ட்டு, இவருக்கு லெஃப்ட்டு, இவருக்கு லெஃப்ட்டு, இவருக்கு லெஃப்ட், இப்படி ஐடியா போட்டுகிட்டே வரீங்க. ஸோ ஒரே நேரத்தில் இந்த ஐடியில் ஆக்டிவேஷன் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். யாருக்குமே பேர் மேட்ச் ஆகலை. பேர் மேட்ச்னால் எல்லாருக்கும் இன்னொரு பக்கம் வரணும். அப்படி வந்தால் தான் பேர் மேட்ச் ஆகும். வரல அப்படின்னா ஒரே நேரத்தில் நீங்கள் அத்தனை ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணலாம். யாருக்குமே பாதிப்பு இல்லை, உங்களுக்கும் இன்கம் கிடையாது. அப்படின்னா பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ வந்து லெஃப்ட்டு ரைட்டு. இப்போ டைம் வச்சிங்களா. ஓகே, இப்போ இன்கம். சரிங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைம் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஐடியா நீங்கள் ஆக்டிவேஷன் நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க, தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் ரைட்டில் ஒரு ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்கே கேரி ஃபார்வர்டு இருக்குது. அப்போது பேர் மேட்ச் ஆகும்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகும். பேர் மேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக மேட்ச் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஐடிக்கு ஆல்ரெடி பேர் மேட்ச் ஆகிருக்கும். இந்த ஐடிக்கு பேர் மேட்ச் ஆகும் கண்டிப்பாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல்.
ஓகேவா, ஆல்ரெடி இருக்குது, ஐடி போட்டு வச்சாச்சு, இது பாயிண்ட்ஸ் கேரி ஃபார்வர்டில் இருக்குது. இப்போ 1000 ரூபாய் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்து 1 hour வருது. சரியா, அடுத்த 1 hour வரும்போது என்ன நடக்கும் பாருங்கள். திரும்ப நீங்கள் இவர் ஒரு 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், ஒரு ஐடி தான் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும். இவர் 1 hour கழித்து பண்ண சொல்லணும். ஏன்னா இவர் 2 பண்ணிட்டார் அப்படின்னா இவருக்கு பிரச்சனை கிடையாது, இவருக்கு லெஃப்ட் ரைட்டு தான், லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று பண்ணலாம். உங்களுக்கு 2 ஐடி கணக்காகும்போது ஒன்று ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று தான் போடணும். ஓகே, ஸோ ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது. அடுத்த 1 hour வருது, இங்கே ஒரு ஐடி வருது. ஓகேவா, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே ஒரு ஐடி வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ளஷ் அவுட் ஆகிடும், கட் ஆஃப் ஆகிடும், வராது. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 4 ஐடி வருது. 4 ஐடி எப்படி வருதுன்னா இவருக்கு கீழே 1 வருது வச்சிங்களேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவருக்கு கீழே 1 வருது. ஏன்னா அந்த 1 ஹவரில் இவருக்கும் ஒரு ஐடி தான் பேர்மா, எல்லாருக்கும் கேரி ஃபார்வர்டில் பாயிண்ட் இருக்குது. இப்போ இவருக்கும் கேரி ஃபார்வர்டில் பாயிண்ட் இருக்குது, இவருக்கும் கேரி ஃபார்வர்டில் பாயிண்ட் இருக்குது. நம்மளுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் பாயிண்ட், நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இந்த இடத்துல வராது, இவங்களுக்கும் வராது. ஓகேவா, அப்போது இந்த 4 ஐடி நம்ம பிரித்து போட்டுக்கலாம். இப்போ எங்கே பிரச்சனை உருவாகும் இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ இவர் 2 பேரை பண்ணிட்டாங்களே, உள்ள டீம் இறக்கிட்டாங்கல்ல, இப்போ இவங்க வந்து ஒரு 2 பேரை பர்ச்சேஸ் பண்ண வைப்பாங்கல்ல, இந்த இடத்துல இவங்க என்ன சொல்லுவாங்க, 1 hour பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இவங்ககிட்ட சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவார், 1 hour இவருக்கு தேவையில்ல, அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார், 1 hourக்கு ஒரு ஐடி போடுவார். இந்த மாதிரி யாருக்கு பேர் மேட்ச் ஆகுதோ எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அப்படின்னா நம்ம 1 hourக்கு ஒரு ஐடி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா யாருக்கும் பாதிப்புலாம் ஒரே நேரத்தில் நீங்கள் 10 ஐடி கூட போட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நீங்கள் உள்ளே வரும்போது நீங்களே கிளியராக புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு லீடர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஏன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா 1 ரூபா 2 ரூபா கிடையாதுங்க, 1000 rupees. இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம், ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இப்போ கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நபருக்கு 3 ஐடிஸ் அலோவ் பண்ணுறாங்க. த்ரீ ஐடிஸ், ஒரு பேன் கார்டுக்கு 3 ஐடி இருக்குது. ஓகேவா, இப்போ இதுவும் நீங்கள் தான், கீழே ஏவும் நீங்கள் தான், பியும் நீங்கள் தான். இதுவும் உங்கள் பேரில் தான் இருக்கும், இதுவும் உங்கள் பேரில் தான் இருக்கும். அப்போ திங்க் பண்ணி பாருங்கள். இப்போது என்ன பண்ணுவீங்க, இதுக்கு ஏபி பண்ணுவீங்க, இதுக்கு ஏபி, இதுக்கு ஏபி நடக்கும், இதுக்கு ஏபி பண்ணுவீங்க. சரியா, அப்போ இதுக்கு ஒரு இன்கம், இதுக்கு ஒரு இன்கம், இதுக்கு ஒரு இன்கம். ஓகேவா, அப்போ யோசிச்சு பாருங்கள். அழகாக டீமை நீங்கள் பிரித்து போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 ஐடி போட்டுக்கிட்டு உங்களுக்கு இன்கம் எவ்வளோ கிடைக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து லெஃப்ட் டு ரைட்டு ஓகேவா பண்ணுறீங்க. இது வந்து இன்கம், இது டைம் வச்சிங்களேன். ஓகே, இப்போது இந்த ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறீங்க. ஓகே, உடனே இந்த ஐடி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு ஏபி தானே பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு 1000 ரூபாய். ஓகேவா, யோசிச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதா அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு காலைல ஒரு 6 மணி